நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நேற்றோடு எம்முடைய இந்த சைவ நன்னெறி கற்போம் என்ற பதிவினை நிறைவு செய்யலாம் என்று ஒரு உள்ள கிடக்க இருந்தது. இடையிலே இன்னும் சொல்ல வேண்டிய செய்திகள் மிக ஏராளமாக இருக்கின்றன. இந்த சைவ சமயத்தின் சிறப்பு, பஞ்சாட்சரத்தின் சிறப்பு, பஞ்சாட்சரத்தின் வகைகள், இப்படி நிறைய இருக்கிறது இதிலே. அவ்வழியிலே நம்முடைய மணிவாசக பெருமானுடைய அந்த முதல் 4 அடிகளை எடுத்துக்கொண்டு இந்த பஞ்சாட்சரம் என்கின்ற மகா மந்திரத்தை பற்றியும் அது சம்பந்தமான செய்திகளையும் தொடர்ந்து பதிவிட எல்லாம் உள்ள என் அன்னை மீனாட்சியும் என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாத பெருமானும் என் மகள் மீனாட்சியும் மாப்பிள்ளை சோமசுந்தரரும் அருளிய காரணத்தினாலே இன்று இந்த பதிவு மீண்டும் தொடர்கிறது. சைவ நன்னெறி கற்போம் பகுதி 40. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆசி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்று கூறி இந்த சிவ வழிபாட்டிற்கு உயிர் துணையாக இருப்பது, உயிராக இருப்பது பஞ்சாட்சரம். இந்த பஞ்சாட்சரத்துக்கு நமசிவாய என்று பெயர். நமச்சிவாய, நமசிவாய, நம சிவாய என்றால் மந்திரம், நமச்சிவாய என்றால் அது இறைவனுடைய திருநாமம். நமச்சிவாய வாழ்க என்று கூறும் பொழுது நம என்ற மாயையாகவும், இச்சென்ற உடலாகவும், சி என்கின்ற சிவமாகவும், வா என்கின்ற ஆற்றலாகவும், யா என்கின்ற உயிராகவும் இருக்கின்ற அந்த ஆதி பரம்பொருளுக்கு, அனைத்துமாய் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரம்பொருளுக்கு நமச்சிவாய என்பது தனி திருநாமம். அதை வாழ்த்துவது நமது கடமை. நீங்கள் உண்மையாகவே சைவம் வாழ வேண்டும், சைவம் இப்போ வீழ்ந்து விட்டதா என்று கேட்கலாம். சைவம் இன்று வேடதாரிகளின் கையில் சிக்கிக்கொண்டு இறைவனை விட அடியார்கள் பெரிய, அடியாருக்கு இலக்கணம் நான் பழைய அந்த 36, 37, 37 இலக்கணம் சற்றுக்கும் பொருந்தாத காவி அணிந்து கல்லாடை துறவிகளாக. அது என்ன கல்லாடை என்கிறீர்களா? நம்முடைய வள்ளல் பெருமான் பேசுவார், தான் மட்டும் முத்தியடைந்தால் போதும் என்ற நோக்கோடு பெண்டு பிள்ளை தாய் தகப்பனம் எல்லாவற்றையும் அனாதையாக விட்டுவிட்டு தான் சிவருமானை நோக்கி பயணிப்பதாக வாழ்கின்ற அந்த துறவிகளுக்கு கல்லாடை துறவிகள்னு பேரு. மனது கல் போன்ற மனது, தான் மட்டும் முத்தியடைந்த சுயநலம். அதே சமயத்திலே காவி கல்லிலே வெள்ளை வேட்டி, காவிக்கல்லை அரைத்து அந்த காவி நிறத்தை வெள்ளை வேட்டியிலே நலைத்து கட்டுவார்கள். அதற்கு கல்லாடைன்னு பேர். இந்த கல்லாடை துறவிகள் பெருத்து போனது மட்டுமல்லாமல் பெரிய புராணத்தை மட்டும் காட்டி, பெரிய புராண நாயகர்களை காட்டி, அந்த தொண்டர்தம் நாயகனாகிய சிவருமானை பற்றியும் பஞ்சாட்சரத்தை பற்றியும் மற்ற கருத்துக்களை மக்களிடம் ஒரு சற்றும் கொண்டு செல்லாமல், இவர்களும் கற்றுக்கொள்ளாமல், தாங்கள் ஏதோ சிவருமானால் நேரடியாக தடுத்தாட்கொள்ளப்பட்டது போலவும், தாங்களே சைவத்தை காக்க வந்தவர்கள் போலவும், ஆதீனங்களிலும் தொந்திகளிலும் பார்ப்பனருடைய குடுமியிலும் ஒளிந்திருந்த சைவத்தை மீட்டவர்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்து கொண்டு ஒரு பெரிய குழாம் இந்த சைவ சமயத்திற்கு நன்மை செய்வதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சிவபெருமானை பற்றிய சிந்தனையை அழித்து கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்களுக்கு கொடுத்தால் போதும், சாமிக்கு எதுக்கு என்ற அவல நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆகவே என் அன்பின் உறவுகளே, இந்த பதிவு நம்முடைய நமசிவாய பெருமான், நமச்சிவாய என்கின்ற முப்பொருள் வடிவனாக சிவருமானை முதலில் வாழ்த்துகிறது. நமச்சிவாய வாழ்க. இதை ஒவ்வொருவரும், ஒவ்வொரு சைவரும், நான் சிவபக்தன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் பொழுது நம் தலைவனை வாழ்த்த வேண்டும். ஏனெனில் நாம் எல்லோரும் திருவேடம் அணிந்திருக்கிறோம். நாம் திருவேடம் அணிந்தாலும் அணியவில்லை என்றாலும் இமைப்பொழுதும் நீங்காமல் எல்லா உயிர்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் பெருமான்.
அவருடைய கருணை நீக்கமர நிறைந்திருக்கிறது, அவருடைய செயல் நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஆகவே அவர் வாழ வேண்டும், அந்த முப்பொருளும் வாழ வேண்டும். மாயை வாழ வேண்டும், உடல் வாழ வேண்டும், சிவம் வாழ வேண்டும், சக்தி வாழ வேண்டும், உயிர்கள் வாழ வேண்டும். ஆக இந்த ஐந்தும் வாழ வேண்டும் என்று கூறுவதே நமச்சிவாய வாழ்க என்ற வார்த்தை. இந்த வார்த்தையை இந்த சிறப்புமிக்க ஒரு அற்புதமான ஆற்றல் பொருந்திய இவருடைய திருநாமத்தை திருநீர் பூசிய அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் பொழுது நமச்சிவாய வாழ்க கம்பீரமாக வாழ்த்தணும் தலைவனை. ஒரு தலைவர், கட்சி தலைவர் வருகிறார் என்றால் தொண்டர்கள் எவ்வளவு மனமகிழ்வோடு உள்ளம் மகிழ்ந்து நாம தலைவர் வாழ்கன்னு கத்துவது போல உள்ளன்போடு நமச்சிவாய வாழ்க என்று இறைவனை நாம் கூறி அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும். இது மணிவாசன் நமக்கு இட்ட கட்டளை. ஆனால் நாம் தான் புல்லாகி பூடாகி கூட ஜாலியாக படிக்கிறாச்சு. புல்லுனா எத்தனை கோடி புல், பூடுனா எத்தனை கோடி பூடு, புல்லாகி பூடாய் புழுவாய் மரம் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு தாளம் போட்டு பாட கோஷ்டியும் தானே நம்ம. அப்படித்தானே நமக்கு பயிற்றுவித்திருக்கிறார்கள். அவருக்கு தலைவன் புகழ் என்ன தெரியும்? ஆக என் அன்பின் உறவுகளே, இந்த பதிவை கேட்பவர்கள் அன்பு கூர்ந்து நம் தலைவன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள். நமச்சிவாய வாழ்க. அது யாரா நமச்சிவாயம்? நாதன், என்னுடைய தலைவன், என் உயிர் துணை, என் உயிர் மூச்சு என்னில் கலந்து நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கின்ற, எனக்குள்ளும் நின்ற இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கின்ற அந்த தலைவனுடைய தாழ் வாழ்க. யார் அந்த நாதன்? நாதன் நமச்சிவாய வாழ்னா சாமி பேரை சொல்லி வாழ்த்த வேண்டியதானே. சரி, அவரை தெரியல, யார் அந்த நமச்சிவாயம் பக்கத்து வீட்டுக்காரான்னு கேட்டா, நாதன் என்னுடைய தலைவன், அவருடைய திருவடிகள் வாழ்க. அடுத்து இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஒரு ஆண் கண்ணை இமைத்தாலும் அவன் கண்ணை இமைக்காமல் என்னுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் உறுதுணையாக இருந்து என்னை பக்குவப்படுத்துகிறார். ஆண் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகிம்பார் சுந்தரமூர்த்தி நாயனார். நான் பண்ற அத்தனை கேடித்தனத்துக்கு இவர் கூடவே ஒரு நாள் பிடிச்சி காலை வாரி தப்புவார். அவருக்கு 2 கருணை உண்டு பெருமானுக்கு. எல்லாம் ஏமாத்துறாங்க, சாமிக்கு அன்பே வடிவானவர் உதைக்க மாட்டார்னு. சும்மா நல்ல தந்தை பிள்ளைகள் தவறான வழியில் செல்லும் பொழுது எப்போ சிக்குவான்னு பார்த்துட்டு உதைப்பாங்க தெரியுமா? எல்லா அப்பாவும் அதை செஞ்சிருப்பீங்க. இங்கே நம்பெருமான என்ன செய்வார்? ஆட விட்டுருவார், அப்படியே போயிட்டே இருப்பார். சுந்தரமூர்த்தி கேட்டதெல்லாம் கொடுத்தார். பொன் தந்தார், போகம் தந்தார், பறவை கொடுத்தார், சங்கிலி கொடுத்தார். அது பேரே சங்கிலி. கட்டி போடுறது அதை கொடுத்தது. அதே அந்த அம்மா என்ன பண்ணிச்சு? நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் திருவொற்றியூர் எல்லையை நீங்கள் தாண்டக்கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சாமி கிட்ட சுந்தரர் சொல்றார், பெருமானே எனக்காக நான் அந்த எனக்கு அங்கே வேற ஒரு பொண்ணு இருக்கு, உன்னை திருமணம் செஞ்சிருக்கேன், பறவை நாச்சியார, நீர்வி தியாகராஜா வேற அங்கே இருக்கிறார். அந்த பெண் மாயையிலே இங்கே திருவொற்றியூரும் தியாகராஜா இருக்கிறார். அப்படித்தானே? தியாகராஜா கிட்டேயே தியாகராஜாவை பற்றி கதை சொல்றாரு நம்மால். நான் திருவாரூர் போனால் அதுக்காக எனக்கு சத்தியம் பண்ணால் பிரச்சனை ஆகிடும், உங்களை பற்றி எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் அந்த மகிழ மரத்தடிக்கு போங்கன்னு சாமியை எங்கும் நிறைந்த பரம்பொருளை ஒரு இடத்துட்டு நீங்கள் சொல்கிறார். எதுக்கு? சங்கிலியை கையில் பூட்டிக்க. பெருமான் பார்த்தார், அப்படியா மௌன, நீ எனக்கே வா அப்படின்ட்டு நேராக சங்கிலிக்கிட்ட போனாரே. அம்மா சங்கிலி, அவன் சங்கிலியிலேருந்து தப்பிச்சுட்டு பார்க்குறான். சமயம் கடிச்சா ஓடி போடுவான் சுந்தரன். நீ அந்த மகிழ மரத்தடியிலே என்மேல் சத்தியம் செய்ய சொல், என்னை அங்கே அவன் இருக்க சொல்கின்றான். அவன் தோழன், அவன் சொல்லது கேட்க வேண்டியது என் நல்ல நண்பனாகிய என்னுடைய கடமைங்கிறான். அப்புறம் சங்கிலி வந்தார், சொன்னார், வேறு வழி இல்லாமல் ஊரில் உதவுலுமே, ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஊரையே கூட்டிகிட்டு பண்ணிக்கலன்னா பின்னிடுவாங்கல்ல பொண்ணை பெற்றவங்க. அப்புறம் இந்த ஆள் போனார், சத்தியம் பண்ணார், எல்லை தாண்டும் பொழுது கண் குருடாக்கியது. இறைவன் கருணை வடிவானால் தம்பிரான் தோழன் கண்ணை ஏன் பிடுங்கினார், உலகம் போகிறார். ஆக என் அன்பின் உறவுகளே, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் சிவருமான் நம் உள்ளத்துள் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார். எழுதும் கீழ்கணக்கு திரு இன்னம்பர் ஈசனே என்று பாடுவார். இன்னம்பர் என்பது இனிமை பொருந்திய
பிற உயிர் நலம் பெறக்கூடிய நமது மனதிற்கும் இன்னம்பர் இனிமையான ஆலயம்னு பேர் நம் மனசுக்கு. ஆக இமைப்பொழுதும் நீங்காமல் நமக்குள் அவர் இருக்கிறார். என்ன சரி, அவர் இருந்து விட்டு போகட்டும், நான் இப்படித்தான் செய்வேன் என்றால் செய்துட்டு போங்க. தலைவனை வாழ்த்த மாட்டேன், நமச்சிவாயன்னு சொன்னால் என் குரு எனக்கு சிவாய நமன்னு உபதேசம் பண்ணியிருக்கார், நான் சிவாய நம்ம சொல்லிட்டு போங்க. சொக்கருக்கு அதனால ஒரு லாஸும் கிடையாது. சைவத்துக்கு லாஸ் என்ன? கிறிஸ்தவம் பார்த்தா ஸ்தோத்திரம்ங்கிறான், அல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்துவோங்கிறான். இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் என்ன சொல்றாங்க? இன்ஷா அல்லா அல்லாவின் கருணையினால். நம்ம தலைவர் குருநாதர் மணிவாசர் வாழ்த்திட்டு போயிருவாரு, அந்த பேர் நமச்சிவாயன் வாழ்த்த கூட யோகியதை நமக்கு எத்தனை பேருக்கு இருக்கு சொல்லுங்க? நிறைய பேர் அதை சொல்லவே முடியாது தெரியுமா? நீங்கள் உண்மையான மனமொழி மெய்களால் சிவபக்தர்களாக சிவ தொண்டர்களாக இருந்தால் மட்டும்தான் தலைவரை வாழ்த்த முடியும். இல்லை எனில் தலைவனிடத்து கோளர் பதிகமும் அந்த பதிகம் இந்த பதிகம் படித்து உங்கள் சுயலாபத்துக்கு வாழ்ந்துட்டு மண்ணிடை மீண்டும் பிறந்து என்ன அம்மாவுடைய துர்நாற்றம் பிடிச்ச அந்த மலக்குடலுக்கும் உணவு குடலுக்கும் நடுவில் இருக்கின்ற அந்த கர்ப்பப்பையிலே போய் தங்கி எப்படியே இருந்துட்டு போங்க, எனக்கு என்ன போகுது இல்லை? ஆக என் அன்பின் உறவுகளே, என் பதிவுகள் சற்று காலமாக இங்கு நடக்கும் செய்திகளை பார்த்து சற்று உணர்ச்சி வசப்பட்டதாக இருக்கிறது. என்னடா நம் தலைவனை பற்றி எவனும் தலைவனை வாழ்த்தக்கூட தகுதி இல்லாதவர்களாம் சிவன் அடியார்கள் சிவ தொண்டர்கள் என்று சொல்கிறார்களே. என் சிவாய நம என்ற மந்திரத்துக்கு பொருளே நீ மாயையில் மாட்ட வைத்துள்ளார் சாமி. உன்னை சீங்கிற சிவம் வாங்குற ஆற்றலும் யாங்கிற உயிராகிய உன்னை மாயையில் அழுத்தியுள்ளது அப்படிங்கிற விளக்கத்தை சொல்ல தெரியாதவெல்லாம் குரு. உடனே நம்ம ஐயா ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஐயா நாங்கள்லாம் சிவாய நம்ம மாறிட்டோம், நீங்கள் இன்னும் நமச்சிவாயத்தை கட்டிட்டு அழுறீங்களே. ஆமாம் கண்ணு, இங்கே நமங்கிற மாயிலிருந்து இச்சுங்கிற உடல் கிடைச்சிது, சிவமும் சக்தியும் யாகங்கன்ற என்னை என்ன பண்ணுது, மாயை பற்றாமல் தடுத்து இடை நிற்கின்றன. ஆக நான் நமச்சிவாய தான் சொல்லுவேன்ப்பா, நமச்சிவாய கூட சொல்ல மாட்டேன், நமச்சிவாய வாழ்க தான் சொல்லுவேன். ஏனெனில் என் தலைவன் வாழ்ந்தால் என்னை காப்பாற்றிட்டு போறான் சாமி. எத்தனை அடியார்கள் எத்தனை ஊர்ல இருக்காங்க, அங்க அருகில் இருக்கிற கிராமங்கள்லாம் கேப்பாரத்து எவ்வளவு அழகிய நடராஜ திருமேனிகள்லாம் இருக்கு. சிதம்பரத்துக்கு கூடியாரும் 500 ரூபா டிக்கெட் போட்டு 10 பேர் அந்த 5000 ரூபாய் செலவு பண்ணா அந்த ஊர்ல இருக்கிற நடராஜா அவங்களுக்காக தானே அழிந்தருளி இருக்கிறார். திருவண்ணாமலைக்கு மாசம் மாசம் ஓடுவோம். ஏன் பௌர்ணமியில உங்க ஊர்ல சிவருமானுக்கு தண்ணி ஊத்துனா பெருமான் அருள் செய்ய மாட்டாரா? சிந்தனையை தூண்டக்கூடிய நல்ல குருமார்கள் அழிந்து போனார்கள், இன்னைக்கு இல்லை, எல்லாம் காசு. மடாதிபதிகளே வந்து அருளாசியூரை வணங்குறதுக்கு காசு, பொருளாசியோடு வந்து விட்டு இவர் எங்கே அருளாசி வழங்குவார்? ஆக என் அன்பின் உறவுகளே, இன்றைய சைவத்தின் நிலை இது. இந்த நிலை மாற ஒரு சிலரேனும் தலைவரை வாழ்த்தி உண்மை தெரிந்து இறைவனை வழிபட வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் சொக்கநாதரும் அன்னை மீனாட்சியும் இந்த பதிவை மீண்டும் தொடர்வதற்கு எனக்கு அருளியுள்ளார்கள். சரி, நமச்சிவாயத்திற்குள் செல்வோம். சிவ வழிபாட்டுக்கு உயிர் தங்கக்கூடிய இடமாக இருப்பது எதுனா பஞ்சாட்சரம். அதற்கு நமசிவாயன்னு பேர். ஏன் நமசிவாயன்னு பேர்னா, இந்த உலகம் நம என்கிற மாயையாலையும் சிவ என்கிற சிவத்தாலும் வா என்கின்ற சக்தியாலும் யா என்ற உயிராலும் இந்த உலகம் இருக்கிறது, இயங்குகிறது என்று பொருள். இச்சுங்கிற உடல் வரும் போகும். ஆக இந்த நமசிவாய மந்திரத்திற்கு மகா மந்திரம்னு பேர். என்ன பேரு? மகா மந்திரம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயம் எவ்வாறு தமிழகத்தின் மையப்பகுதியிலே அமைந்திருக்கிறதோ அழகாக, அதுபோல வேதங்கள் 4 என்றாலும் அதர்வன வேதம் மற்றும் 3 வேதங்களின் தொகுப்பே என்ன? இந்த வேதம் என்பது சாம யஜுர் அதர்வன என்ற 3 வேதங்களின் தொகுப்பு தான் வந்து வேதம். இந்த வேதத்தில் இந்த எதற்கு முக்கியத்துவம் தரன்னா, நம்முடைய ரிக் யஜுர் அதர்வனம் இது 3க்கு தான் முக்கியத்துவம். அந்த சாமம் என்பது இசைத்துறை சார்ந்த வந்து வழிபாட்டில் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை.
இந்த வேதங்களின் குறுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன முக்கியத்துவம்னா, வேதங்களிலே ரிஷிகள் என்னன்னு பாடுறாங்கன்னா, இந்த யஜுரிலும் ரிக்கிலும் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சாமகீதத்தினால் பாடுகிறார்கள். என்ன இம்மந்திரங்கள், இந்த மூன்றின் நடுவில் உள்ளது யஜுர்வேதம், ரிக் யஜுர் சாமம். இதில் நடுவில் உள்ளது யஜுர்வேதம். இதில் 101 பிரிவுகள் இருக்கின்றன. அதில் 51வது நடு சாகையான போதாயன சாகை என்கின்ற அந்த 7வது கண்டத்திலே அந்த சாகை இருக்கிறது. இதில் 7 காண்டங்கள் உள்ளன. இதில் 4வதாக உள்ளது, அதாவது 7ல் 4வதற்கு நடுக்காண்டம். இது சதுருத்ரியம் என்று அதற்கு பெயர். இதனுடைய நடுவில் 5வதாக ஒரு பிரச்சனை உள்ளது. அதில் சோமாயச ருத்ராயச என்னும் அனுபாகத்தின் இருதய பகுதியிலே நமசிவாய என்ற மந்திரம் இருக்கிறது. இந்த நமசிவாய என்ற மந்திரம் வேதங்களில் நடுநாயகமாக முதலில் ரிஷிகளால் எழுதப்பட்டது. ஆக இந்த கிடைத்திருக்கிற ரத்தினம் நமசிவாய என்பது, இதை நாம் மிக பொறுப்புடன் பாதுகாத்து உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும். கொண்டு செல்ல வேண்டும். எப்படி வேதத்தில் நமசிவாய நடுநாயகமாக விளங்குகிறதோ, அதுபோல தமிழ்மறையாகிய மூவர் தேவாரத்தில் இது நடுவில் காணப்படுகிறது. எங்க காணப்படுது? மூவர் தேவாரத்தில் நடுவில் காணப்படுகிறது. பழுத்தன 5ம் பழமறையினுள்ளே என்பது திருமூலருடைய வாக்கு. திருமூலர் என்ன சொல்றார்? பழுத்தன 5ம் பழமறையினுள்ளே என்பார். நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை பேசும் வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு பேசுவார். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயற்றிய பாடல்கள் தேவாரம் என்பது நம் அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. இந்த மூவர் தேவாரத்தின் இடையிலே நிற்பது திருநாவுக்கரசுடைய தேவாரம். இந்த தேவாரம் 4, 5, 6 திருமுறைகள் என வழங்கப்படுகின்றன. இதிலே நடுவில் உள்ளது 5ஆம் திருமுறை. இத்திருமுறையில் இடம்பெற்றிருக்கும் பதிகங்களின் எண்ணிக்கை 100. இறுதியில் உள்ள 97வது சித்தத்தொகை, திருக்குறுந்தொகை 2 பதிகங்களுக்குரிய பாடல்களை கொண்டது 97வது பதிகம். இதனை 2ஆக கொண்டால் பதிகத்தொகை எத்தனை? 101. இவ்வகையிலே நடுப்பகுதியாக அமைவது 51ஆம் பதிகமாகிய திருப்பாலைத்துறை பதிகம். இப்பதிகத்தில் இடம்பெற்றுள்ள 11 பாடல்களில் இடைநிற்பதாகிய 6ஆம் திருப்பாட்டில் சிவாய என்ற சிவ மூல மந்திரம் அமைந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. விண்ணினார் பணிந்தேத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார்க்கு இடமாம் எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையாரே என்று பேசுவார். பக்தியின் துணை கொண்டு என்ன நம்முடைய பெருமான் பாடுகிறார். விண்ணினார் பணிந்தேத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாயவென்று எண்ணினார்க்கு இடமாய் எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையாரே என்று பேசுவார். என் அன்பின் உறவுகளே, பக்தியின் துணை கொண்டுதான் சமயத்தின் அனுபவத்தை நாம் பெற முடியும், வேறு எங்குமே பெற முடியாது. எனவே மந்திரம் சைவத்திற்கு முக்கியமாகிறது. நினைத்த பயனை கொடுப்பது மந்திரம். மந்திரங்களின் ராஜாவாக இருப்பது நமசிவாய என்ற பஞ்சாட்சரம். இதில் நம என்பது
நாம் விளக்க வேண்டிய அகார மகாரங்களை குறிக்கின்றன. முன்வினை தீவினையை குறிப்பது எளிமைக்காக இந்த வார்த்தையை இங்கே போடுகிறேன். அகங்கார மகங்காரங்களை நம என்ற வார்த்தை குறிக்கிறது. சிவ என்பது துணியப்படும் பொருளை எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த பொருளை குறிக்கிறது. யா என்கிறது துணிகின்ற அந்த சிவத்தை தேடுகின்ற நம்மை குறிக்கக்கூடிய வார்த்தை. என்ன நம என்பது என்ன? நாம் எதை விளக்க வேண்டுமோ அந்த அகங்கார மமகாரங்களை குறிக்கின்றன. அதாவது நாம் செய்யக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை இவற்றை குறிக்கிறது நம. எளிமை பொருட்டு இவ்வாறு இங்கு விளக்குகின்றேன். சிவ என்பது நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டுமோ அதை குறிக்கிறது. யா என்பது அந்த சிவத்தை தேடுகின்ற நம்மை குறிக்கிறது. சிவ என்ற வார்த்தை எப்படி ஏற்பட்டது? எப்படி ஏற்பட்டிருக்கும்? முதல்ல சிவங்கிற வார்த்தை தெரியுமா யாருக்காவது? சிவங்கிற வார்த்தை எப்படி உண்டாயிடுச்சு? சிவன் என்ன தெரியாதா? நாளைக்கு வரைக்கும் காத்திருங்க, நாளைக்கு தெரியும். ஏன்னா அரும்பாடுபட்டு என் அடியனுடைய ஆசான் எனக்கு கொடுத்த அற்புத பொக்கிஷங்கள் இவை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது எளிய. எல்லோரும் வைர நகை அணிய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அல்ப ஆத்மா நான். ஏனெனில் நான் அணிந்துள்ள இந்த வைர மாலைகளை அனைவரும் ஒரு சிறு தோடாக வேண்டும் அணிய வேண்டும், மூக்குத்தியாகவாது அணிய வேண்டும், அல்லது மாலையாக அணிந்தாலும் அது அவருடைய தவப்பயன் என்ற ஏக்கத்தினாலே இந்த நமச்சிவாயம் பற்றி சிந்தித்தோம். இந்த நமச்சிவாயத்தில் சிவாய என்பது முக்கியமானது. அது வேதங்களிலே எவ்வாறு நடுநாயகமாக இருக்கிறதோ அதுபோல நமது திருமுறையிலே முதலிலே இந்த சிவாயே என்ற மந்திரம் திருப்பாலைத்துறை பதிகத்திலே இருக்கிறது. என்ன நம்ம என்னன்னு பார்த்தோம். நம்ம விளக்க வேண்டிய அகங்கார மமகாரங்களை அது குறிக்குது. நல்வினை நாம் செய்யக்கூடிய எல்லாத்தையும் ஆணவம் அதெல்லாம் விளக்க வேண்டியதை நாம குறிக்கிறது. சிவ என்பது நாம் எதை தேட வேண்டும் என்று குறிக்கிறது. யா என்கின்ற நம்மை குறிக்கிறது. சரி, நாம் தேடக்கூடிய இந்த சிவ என்பது என்ன? சிவ என்ற வார்த்தை எப்படி ஏற்பட்டது? சிந்தியுங்கள், நாளை சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.